சமூகத்தில் உடல் உறுப்பு தானம் என்பது உறுப்பு தானமாக இருக்க வேண்டும், உறுப்பு விற்பனையாக இருக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரத சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 76வது சட்ட நாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரத சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி சக்கரவர்த்தி, நண்பர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு எவ்வாறு உடல் உறுப்பு தானம் வழங்கலாம் என்பதை சிறுகதை மூலம் வழக்கறிஞர்களுக்கு விளக்கம் அளித்தார். தமிழ்நாடும் சரி, புதுச்சேரியும் சரி, உறுப்புகள் தானத்தை பத்தி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து ஒரு வழக்கு நான் ஷேர் பண்ணேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு 2 கிட்னியும் பழுதாயிடுச்சு. அப்போ அவர் வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு பண்ணணும், யாராவது தானம் கொடுக்கணும். அப்போ தானம் கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஆர்கன் ட்ரேட் பண்ணக்கூடாது. சமூகத்துல உறுப்பு தானம் தான் இருக்கணுமோ தவிர உறுப்பு விற்பனை இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இப்போ நம்ம யூனியன் புதுச்சேரிக்கும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் யார் தானம் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஃப்ரெண்டா இருந்தா நீங்க கொடுக்கலாம். அப்போ இதுல வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்டிபிகேட் அப்படின்னு தாசில்தார் கொடுக்கணும்.